அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிகு மாதமாம் ஜமாதுல் ஆஹிர் மாதத்தின் 3வது ஜுமாவினை பெரும் மகிழ்வோடு நாம் அடைய பெற்றிருக்கின்றோம். ஈடில்லா இச்சிறப்பினை நமக்கு ஈண்டருடைய ஏக பெரும் தலைவனாம் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. இந்த திருச்சபையில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியதை போல நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத் என்னும் பரிந்துரை கிடைக்கப் பெறுவதற்கு நம் அத்தனை நபர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு புத்தாண்டை நோக்கி நாம் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஆங்கில புத்தாண்டு கிறிஸ்துவர்களால் உருவாக்கப்பட்ட கால அளவு காலண்டர். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், கிறிஸ்துவர்கள் மாத்திரமல்ல, உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மதத்தவர்களும் இந்த புத்தாண்டை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்வியல் முறை, ஒவ்வொரு மதத்தவனுக்கும் ஒரு கால அளவு என்றெல்லாம் இருந்தாலும் கூட ஆங்கில புத்தாண்டு என்று வந்துவிட்டால் அதிலே எல்லா மதத்தவர்களும் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். குறிப்பாக சில இஸ்லாமிய இளைஞர்களும் அதோடு ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, யார் எப்படி செய்தாலும் இஸ்லாமிய சமூகத்திற்கு என்ற ஒரு கால அளவு உண்டு, ஹிஜ்ரி என்ற ஒன்று உண்டு, ஹிஜ்ரத்துடைய வரலாறு உண்டு. இதோடு பயணிக்க வேண்டுமே ஒழிய மாற்றார்களுடைய கால அளவை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களோடு பயணிப்பது பெரும் ஆபத்தை தான், ஈமானிய ஆபத்தை தான் அது விளைவிக்கும். அதற்காக வேண்டி காலாண்டே சொல்லக்கூடாதா அப்படின்னா தேவை. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு குழுவிற்கும் என்ன உண்டு, கால அளவு உண்டு. இப்போ தமிழ் புத்தாண்டு உண்டு, சைனாக்காரன் அவனுக்கும் ஒரு புத்தாண்டு வச்சிருக்கிறான். இப்போ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமா, சொல்லலாமான்னா சொல்லலாம், படிப்பினைக்கு எடுக்கலாம், கால அளவிற்கு அதை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு புத்தாண்டு வருகிறது, அதை நாம் கொண்டாடலாமா என்றால் அங்கேதான் இஸ்லாம் வேறுபட்டு நிற்கும். எல்லா கால அளவும் தேவைதான். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கோட்பாட்டிற்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் உள்ள மக்களுக்கும் கால அளவு காலாண்டர் உள்ளது. அதை பயன்படுத்தலாமா என்றால் பொதுப்படையாக பயன்படுத்துவதில் தவறில்லை. இஸ்லாம் எங்கே தனிமைப்படுத்துகிறது என்று சொன்னால், பிறர் அந்நியர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கலாச்சாரத்தோடு நீ ஒத்து போகிற பொழுதுதான் அங்கே நீ சேர்ந்திருக்காத, விலகி நில். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. இஸ்லாம் எல்லாத்தையும் நிராகரிக்கல, வெறும் ஹிஜ்ரி காலாண்டர் மட்டுமே குடிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லல. ஹிஜ்ரி காலாண்டர் தேவை, அதுதான் நமக்கு முன்னோட்டமாக, நம்முடைய வாழ்வியல் உயிராக, நம்முடைய வாழ்வியல் நெறிமுறையாக, வாழ்வியல் பாடமாக ஹிஜ்ரத்துகள் இருக்கிறது. ஹிஜ்ரி ஆண்டை படிக்க வேண்டும், தன் வாழ்நாளில் அதை மறக்காமல் அடுத்த சமூகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும். எப்படிப்பா உங்க சமூகத்துக்கு ஹிஜ்ரி வந்துச்சு, அந்த காலாண்டு வச்சிருக்கிறீங்களே அதனுடைய பின்னணி என்ன என்று ஒருவன் நம்மை பார்த்து கேட்கிற பொழுது ஹிஜ்ரத்துடைய வரலாறை முதலில் நாம் படித்திருக்க வேண்டும், பிறகு அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே மாற்றார்களுடைய காலாண்டரை தெரிந்து வைத்துக் கொள்வதில் தவறில்லை. ஆனால் அவர்களுடைய கலாச்சாரத்தோடு ஒத்து போகிற பொழுதுதான் இஸ்லாம் தடை செய்கிறது. மனிதா, அவர்களுடைய கலாச்சாரத்தோடு நீ சேர்ந்து வாழ்ந்தால்,
அவர்கள் கூட்டத்தில் தான் நீ எழுப்பப்படுவாய், ஈமான் பறிக்கப்படும் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு புத்தாண்டு எப்படி கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், மது மாது இன்ன பிற கண்விழித்தல், கேளிக்கை, விளையாட்டு, அத்துணை கலாச்சார சீரழிவையும் ஒரு இடத்திலே நிகழ்த்துகிறார்கள் என்றால், அது புத்தாண்டை நாங்கள் வரவேற்கிறோம் என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய கூத்துகளுக்கு இஸ்லாம் ஒரு காலம் அனுமதிக்காது. உள்ள விஷயம் அதுதான். 12 மணி வரைக்கும் முடிக்கணும்னு இஸ்லாம் சொல்லுதா? அட லைலத்துல் கத்ர் இரவு அன்றைக்கு ஒரு நாள் முழிச்சு தொழுப்பான்னு சொன்னா அன்னைக்கு தான் நம்ம ஆளுக்கு 10:30க்கே தூக்கம் வரும். எல்லா நாளும் நார்மலா 12:30 வரைக்கும் தூங்குறவன் நல்ல நாள் பெரிய நாள் வந்து பள்ளிவாசல்ல தொழுப்பான்னு சொன்னா அன்னைக்கு தான் அவனுக்கு கூட பிடிச்சது மாதிரி 10:30க்கே தூக்கம் வரும். அப்படியே உலண்டு உலண்டு வருவான். அந்த லைலத்துல் கத்ர் இரவுல வந்து உட்கார்ந்துட்டான்னா அஜர்த்து பயான் ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு 20 ரக்காய் தொழுது, கஷ்டப்பட்டு 20 ரக்காய் தொழுது அஜர்த்து பிஸ்மில்லான்னு பயான் ஆரம்பிச்சுட்டான்னா அப்படியே ஒரு சொர்க்கத்துக்கு போவாரு பாருங்க. முழிக்க வேண்டிய காலகட்டங்களில் முழிக்காமல், நன்மை செய்ய வேண்டிய காலகட்டங்களில் நன்மை செய்யாமல், என்றைக்கு தூங்க வேண்டுமோ, என்றைக்கு அடுத்த கலாச்சாரத்தோடு நாம் ஒத்து போய்விடக்கூடாது என்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டுமோ, அன்றைக்கு இந்த சமூகம் கொஞ்சம் மறந்துதான் விடுகிறது இல்லையா? நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். இன்றைக்கு நிறைய நபர்கள் அந்த புத்தாண்டினுடைய கோலாகலத்தை பார்க்க வேண்டும். நல்ல வெடி வெடிக்கிறான், அந்த 12 மணி கரெக்டாக வரணும், வந்து அடித்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாத்துக்கும் நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு இந்த வாழ்த்தை சொல்லிட்டு அப்படி ஒரு நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு நினைப்பதும் 12 மணி ஆயிடுச்சு, இந்த வருஷமாவது நல்ல வருஷமாக இருக்கட்டும், போன வருஷம் தான் போய் தொலைஞ்சிருச்சு எப்படியோ, இந்த வருஷம் என்ன செய்வோம் இப்போ ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு தூங்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்றைக்கு மிகுதமாக ஆகிவிட்டார்கள். அது விருப்பப்பட்டு செய்கிறானோ இல்லையோ, தான் சார்ந்து இருக்கக்கூடிய நட்பு வட்டம், தான் சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளுடைய மக்களுடைய விஷயங்களில் நாமும் ஈர்க்கப்பட்டு அதை ஒரு நடைமுறையாகவே ஆக்கி விடுகிறார். சொல்லுவான், நண்பர்களுக்குள்ள சொல்லுவான், மாப்பிள்ளை இன்னைக்கு நியூ இயரு 12 மணிக்கு அங்கே வந்துரு, நம்ம 12 மணிக்கு மேலே தான் கொண்டாடிட்டு தான் போகணும், அந்த இடத்துல அந்த வெடி வெடிக்கிறான், இந்த இடத்துல இந்த வெடி வெடிக்கிறான், கோலாகலமாக இருக்கும், நல்ல டைம் பாஸ் பண்ணலாம் என்றெல்லாம் முன்கூட்டியே சொல்லி வைத்தது போல் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் அதிலே உள்ளே புகுந்து செல்லுகிறார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. மாறாக ஆங்கில புத்தாண்டு நமக்கு ஒன்றும் எதிரி இல்லை, அது ஒரு கால அளவு, காலாண்டர் அவ்வளவுதான். அது உலக அளவுல ட்ரெண்டிங்ல, உலக அளவுல பெரிய மதமா இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை என்ன செய்யுது, அதை குறிப்பிட்டு காட்டுறதுனால நாம் வாழக்கூடிய பகுதிகளில் அது அதிகமாக பின்பற்றப்படக்கூடியதால், பின்பற்றதுன்னு எதுலங்க கால அளவுல இத்தனை தேதின்னு சொன்னா தான் தெரியும் அப்படிங்கிறதுனால என்ன செய்யப்படுது, அதை நாம் ஆமோதிக்கிறோம். அதன்படி நம்ம டேட்டு சொல்லலாமான்னா இன்னைக்கு யாருக்கு இன்னைக்கு என்னங்க தேதின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், உடனே முஸ்லீம் காலாண்டரையோ அல்லது தமிழில் வாழக்கூடிய தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டினுடைய கால அளவு வைத்தோ நம்ம சொல்ல மாட்டோம். ஆங்கில காலாண்டர் நமக்கு எதிரி இல்லை, ஆனால் அதே சமயத்திலே அந்நியர்களுடைய கிறிஸ்தவத்தினுடைய முழு கலாச்சாரங்கள் நம்மிடத்திலே உள்ளே புகுறுவது, அந்த கலாச்சாரம் மிக ஆக வெட்கக்கேடான கலாச்சாரமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, புதுசா விழாக்களை உருவாக்குறான். உண்மை அதுதானே, புதுசா விழாக்களை உருவாக்குறான். யாரு? வியாபாரி, பெரும் பெரும் தொழிலதிபர். அவன் காசு சம்பாதிப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல புதுசா விழாக்களை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால இந்த தமிழ்நாட்டில் அக்ஷய திருத்திகை அப்படின்ற ஒரு நாளை கொண்டாடப்படலை, இருந்திருக்கலாம், அது பெருசா யாருக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த நாள்ல ஒரு குண்டுமல்லி, ஒரு சின்ன ஒரு தங்க வாங்கலன்னு சொன்னா, ஒரு கிராம் கூட வாங்கலன்னு சொன்னா அது ஒரு பேரிழப்பு என்பதாக மக்களுடைய உள்மனதிலே ஊடுருவ வச்சுதான் வியாபாரி.
அதனால் இன்னைக்கு என்ன செய்யுது? எந்த நாளில் நகை எடுக்கிறானோ இல்லையோ அன்னைக்கு கூட்டம் அள்ளுது. வியாபார யுக்தி. அப்போ மனிதன் தன் வியாபாரத்திற்காகவும் பெரும் பெரும் தொழிலதிபர்கள் புதிதாக விழாக்களை உண்டு பண்ணுகிறார்கள். முன்னாடியெல்லாம் நியூ இயர் அந்த மாதிரி கொண்டாட்டம் இருந்ததா? காலங்கள் செல்ல செல்ல புதுசா உருவாகுது. இதில் பலிகடா ஆகக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் என்றைக்கு நம்ம சீக்கிரம் தூங்குறோமோ இல்லையோ, நியூ இயர் அன்னைக்கு முழிச்சிருக்கவே கூடாது. முடிஞ்ச அளவிற்கு தூக்கத்திற்கு விரைந்து விட வேண்டும். காரணம், நம்ம அமைதியாக இருந்தாலும், இன்றைக்கு இளவல் அமைதியாக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறவர்கள் அவர்களை தன்னோடு இழுத்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். வருஷம் புத்தாண்டு முடிஞ்சு அடுத்த வருஷத்துல என்ன நிகழ்வுன்னு சொல்லி பத்திரிகையை தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு சின்ன நிரடல் வந்துடும். ஏதோ ஒரு பாய் பேரு, ஏதோ ஒரு முஸ்லீம் பேர் அதில் அடிப்போம். ஏதோ ஒரு வகையில வரும்பொழுது நமக்கு மனசு நெருடலா இருக்கும். ஆனால் அவ்வளவு தூரம் மார்க்கத்தை பற்றி அந்தந்த மஹல்லாவில் அந்தந்த பகுதியில் விழிப்புணர்வு சொல்லப்பட்டும் இன்னமும் திரும்ப போய் அதில் விட்டில் பூச்சி மாதிரி போய் இந்த பசங்க விழுகிறானுங்களே அப்படின்ற அந்த வருத்தமான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பத்திரிகை செய்தியை படிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போதையில் முஸ்லீம் இளைஞர்கள் போதையில் நியூ இயருடைய கொண்டாட்டத்தின் போது பைக்கில் வேகமாக போய் மோதி இறந்தார்கள் என்ற செய்தி. சில இடங்களில் மது அருந்தி விட்டு ஆட்டம் போட்டார்கள். அது பொதுப்படையான ஆளுக பேர் வந்தால் நமக்கு ஒன்றும் பெரிய நெருடல் இருக்காது. சரி, அது அவருடைய கலாச்சாரம், அவன் செய்கிறான்ட்டு போயிடுவோம். நம்ம எந்த மதத்தையும் குற்றமோ குறையோ சொல்றதற்கு இல்லை. அதிலே அந்நிய கலாச்சாரம் என்பது அது இஸ்லாத்திற்குள் வரவே கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட இஸ்லாத்தில் அந்த அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதோடு எதை இஸ்லாம் தடுத்ததோ மது போன்றவைகளை அதிலே பயன்படுத்துவது என்பது எவ்வளவு பெரிய மார்க்க துரோகம். அதை இன்றைக்கு சர்வசாதாரணமாக இஸ்லாமிய இளைஞர்கள் செய்து விடுகிறார்கள். அதனால் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், கியாமத்து எப்போது வரும், உலகம் எப்போது அழியும் அப்படின்னு கேட்பான். இப்போ பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கியாமத்துக்கு நீ என்ன தயாரித்து வச்சிருக்கிற, நீ என்ன அமல் செஞ்சு வச்சிருக்கிற? நான் அல்லாஹ் ரசூலைத்தான் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் நீ அவர்களோடு இருப்பாய். நாளை மறுமையில் அல்லாஹ் ரசூலோடு நீ இருப்பாய் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் அந்நிய கலாச்சாரத்தை நம் கலாச்சாரமாக வாழுகிற பொழுதெல்லாம் இந்த சமூகம் கேவலத்திற்கும் இழிவுக்கும் உள்ளாக்கப்படும், இவ்வுலகிலும் மறு உலகிலும். ஹிஜ்ரி வருஷம் புத்தாண்டு, அது எந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டாக இருக்கட்டும், ஹிஜ்ரி புத்தாண்டாக இருக்கட்டும், தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், புத்தாண்டுன்னு வந்துருச்சுன்னாவே நமக்கு சின்ன ஒரு நெருடல் வரணும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுஷில் 1 வருஷம் காலியாகிடுச்சு. ஆனால் அந்த எண்ணம் வர்றதில்லை இல்லைங்களா? ஆனால் அந்த எண்ணத்திற்குத்தான் வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இவன் அதை அப்படியே கொண்டாட்டங்கிற பேரில் அதை அப்படியே மாற்றிட்டான். எந்த விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும், நெருடலடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்தை அடியோட மறக்கடிச்சு அதை ஹேப்பியாக, அதை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று உள்ளத்திலே ஊடுருவ செய்வது அந்நிய கலாச்சாரம். ஒரு வருடம் முன் வாழ்வில் குறைந்து விட்டது என்று உன்னை நினைத்து உன்னை நீயே பரிசீலனை செய்ய வேண்டும். உன் வாழ்வியலில் பட்டியலிட வேண்டும். அல்லாஹ் கொடுத்த வாழ்நாளில் ஒருவன் இந்த வருஷம் பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னா 80 வருஷம் வாழுவான்னா 1 வருஷம் குறைஞ்சிருச்சு. நீ அடுத்து 79 வருஷம் தான் இருக்க போற. ஒருத்தர் 40 வயசுல இருக்கிறாருன்னு சொன்னா 60-70 தானே, இன்னொன்னு ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற போற, என்னத்தை சாதிக்க போற என்று அவ்வப்போது உலக ஆசைகளோடு வாழக்கூடிய மனிதன் லேசா பட்டியலிட்டு தன்னை தூசி தட்டி யோசித்து வைக்க வேண்டிய ஒரு இடத்தில் தான் புத்தாண்டுகள் இருக்கிறது. எவ்வளவு நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு தேங்கி கிடக்கும். நம்முடைய குடும்பம், கோத்திரம், நம்முடைய பிள்ளைங்க, படிப்பு, திருமணம், பேர பிள்ளைங்க, சொத்து, கடன்,
பிரச்சனை, வியாபாரம், தொழில், இப்படி நிறைய அண்டி கிடைக்கக்கூடிய அந்த உள்ளத்திலே புத்தாண்டு வருகிற பொழுது அனைத்தையும் தட்டி தூக்கணும், தூசி தட்டி பார்க்கணும். சொல்லுகிறது புத்தாண்டு. மனிதா, பல பிரச்சனைகளோடு ஓடக்கூடிய நீ இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இருக்க போகிறாய்? உன் ஆட்டத்தை குறைத்துக்கொள், உன் வீம்பை குறைத்துக்கொள், உன் பிடிவாதத்தை குறைத்துக்கொள், உன் ஆணவத்தை குறைத்துக்கொள் என்றெல்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அந்த ஆண்டு இருக்க வேண்டுமே ஒழிய, இருக்கிற வாழ்க்கையை எப்படியோ வாழ்ந்துட்டோம், அதை மறந்துடுவோம், இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்க போறோம், ஹாப்பியா இருந்துக்கறலாம், மனசில் நினைச்சது மாதிரி இருந்துக்கறலாம் என்றால் இது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் கட்டுப்பட்டது. அதனால் புத்தாண்டை நீ ஹாப்பியா கொண்டாடாத. வர்ற புத்தாண்டை நீ எப்படி கொண்டாடணும்? உன்னை நீயே பரிசீலனை செய்யக்கூடிய ஒரு வாதமாக வைத்து அதை நீ பார்க்க வேண்டுமே ஒழிய அந்த விஷயங்களை மறந்துவிடக்கூடாது. அதனால தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன்னரையை நினைவு கூறுங்கள், ஜியாரத்து செய்யுங்க, கபர்களுக்கு போங்க, நிச்சயமாக உலக ஆசைகள் நீங்கும், குறையும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு வருஷம் முடியுதுன்னு சொன்னால் ஒரு மரண சிந்தனை அங்கே வந்தால் தான் நம்மளே சீர்தூக்கி பார்க்குறோன்னு அர்த்தம். சென்ற வருடம் எப்படியோ ஓடிடுச்சு, வர்ற வருஷமாவதும் ஒரு 365 நாள் கொஞ்சம் அல்லாமல் தொழுவோம், கொஞ்சம் நேர்மையாக இருப்போம், குணங்களை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். நம்ம குறித்து நம்முடைய மனைவி என்ன சொல்லியிருக்கிறான், நம்மளை பற்றி நம்முடைய குழந்தைகள் என்ன சொல்லுது தெரியுமா இல்லையா? ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியும் நம்மளுடைய ஸ்டைலிஷ் என்ன அப்படின்னு. நம்முடைய நட்பு வட்டம் என்ன சொல்லுது, நம்முடைய வியாபார நட்புகள் என்ன சொல்றாங்க, பாய் நீங்க அப்படித்தான் பாய் என்றெல்லாம் நம்மை ஒரு சில விஷயங்களில் இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? குறைகளை சுட்டி காட்டினார்கள் இல்லையா? அந்த குறைகளை களைவதற்கு இது நேரமா? அந்த குறைகளை நீக்குவதற்குண்டான ஒரு வேலையாக நாம் இதை ஆக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனை பிறந்தால்தான் வருகிற புத்தாண்டு அவனுக்கு ஹாப்பி புத்தாண்டாக இருக்கும், நல்ல புத்தாண்டாக சந்தோஷம். ஏன்னா அவனுடைய பழைய நிலைகள், மோசமான நிலைகளில் இருந்து விடுபட்டு நல்ல நிலைக்கு என்ன செய்யறான்? விதை போடுறான், நல்ல நிலைக்கு வழிவகுக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அடுத்த ஆண்டு உண்மையிலேயே ஹாப்பி புத்தாண்டு தான், சந்தோஷமான ஒரு ஆண்டாகத்தான் அமையும். காலங்கள் செல்கிறது, ஒவ்வொரு வருடமும் உனது ஆயுள் குறைக்கப்படுகிறது, திரும்பி பார்க்கல, எப்படியோ வாழ்ந்துட்டோம், தொலையுது வாழ்க்கை, இனி இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் நிம்மதியா சந்தோஷமா வாழுவோம் என்று நீ நினைக்கும் போதெல்லாம் அந்த ஆண்டு உனக்கு முசீபத்தான ஆண்டாகத்தான் திரும்பும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதனால் நாம் கொஞ்சமாவது கவலைப்படணும். எப்படியோ போயிடுச்சு, இனிமேலாவது கொஞ்சம் நம்ம திருந்தி நல்ல குணங்களோடு வாழ வேண்டும் என்ற அந்த வருத்தங்கள் தான் நம்மை நல்ல முறையில் வாழ வைக்கும். ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு ரொம்ப குண்டான ஒரு ஆள் போனாராம். ஒரு குட்டி கதை சொல்லுவான். ரொம்ப குண்டான ஒரு மனுஷன் போய் சொல்லியிருக்கிறான் மருத்துவர்கிட்ட, ஐயா மருத்துவர் ஐயா, நமக்கு உடம்பு குறையவே மாட்டேங்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறோம், நம்மளை கிண்டல் பண்ணுறானுங்க ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய வேலைகளை நானே சரியாக செய்ய முடியல, எனக்கு உடம்பை குறைக்கணும், எனக்கு மருந்து மாத்திரை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரெல்லாம் செக்கப் பண்ணுறார். உடம்பை குறைக்கிறதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கல, அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டாரு, இன்னும் 40 நாளில் நீ மௌத்தாயிடுவ, அந்த கண்டிஷன்லாம் நீ என்கிட்ட வந்திருக்கிற, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா உடம்பை குறைக்கிறதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்துருப்பேன், நான் நீ வந்த கண்டிஷன் என்னன்னா எண்ணி 40வது நாள் உனக்கு முடிஞ்சது, நாளை நீ எண்ணிக்கை வைப்பா என்று அவர் இன்னும் மருத்துவர் சொல்லிட்டார். இவனும் வந்தான், ஆகா நம்ம ரொம்ப லேட்டாக போயிட்டோம் போல, நம்மளுடைய நோயினுடைய அறிகுறி தென்பட்ட ஆரம்பத்திலேயே அல்லது உடல் பருமன் ஏற்படுற அந்த ஆரம்பத்திலே போய் மருத்துவரை பார்த்துருந்தா கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், நம்ம லேட்டாக போயிட்டோம் போல அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு என்ன செய்கிறான்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தானம் தர்மம் பண்ணுறான். கடுமையான கோபக்கார், குண்டர் தான், ஆனால் கடுமையான கோபக்கார். இப்போலாம் கோபம் குறைஞ்சிருச்சு, இருக்கிறது 40 நாள், இவன்கிட்ட போய் என்னத்தை சண்டை போட்டு என்னத்த ஆக போகுது அப்படின்னு பிபி ப்ரெஷர்லேருந்து எல்லாமே அவருக்கு அப்படியே நார்மலாக ஆயிடுச்சு. இன்னும் கவலைப்பட்டு ஆள் மெலிஞ்சு போயிட்டார். 40 நாள் முடிஞ்சு டாக்டர்கிட்ட போகிறார், டாக்டர் நீங்கள் கொடுத்த கெடுவே முடிஞ்சு, நான் நல்லா தான் இருக்கிறேன், 2வது முன்னாடி கூட ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லுகிற பொழுது அந்த மருத்துவர் சொன்னாராம், நீ நினைத்த அந்த கவலைகளும்
நீ நினைத்த அந்த மன சஞ்சலங்களும் தான் உன் உடம்பை குறைச்சிச்சு. நான் கொடுத்த மருந்து மாத்திரைகள்லாம் ஒன்றும் பெரிய என்ன இல்லை, விஷயம் இல்லை. 40 நாளில் மௌத்தா போயிருந்தோடனே வருத்தப்பட்டு இல்லையா, அதான் வெளிச்சு போயிட்டேன் என்று அந்த மருத்துவர் சொன்னதாக நகைச்சுவைக்கு ஒன்று சொல்லுவாங்க. இன்னைக்கு உண்மை அதுதானங்க. வருத்தப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம் வாழ்வில் எல்லா நிலைகளும் மாறும். கடுமையான கோபக்கார அந்த குண்டர் 40 நாளில் மௌத்தா போயிடும் தெரிஞ்ச உடனே யார்கிட்டையும் கோபப்பட்டாரா? நண்பர்கள்ட்ட, குடும்ப உறுப்பினர்கள்ட்ட, யார்கிட்டையுமே கோபப்படலை. இருக்கிறது கொஞ்ச நாள்பா, சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம். அந்த வாழ்வு, அந்த வரி தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. இருப்பது கொஞ்ச நாள், ஆண்டுகள் கடக்கிறது, வருடங்கள் வருண்டோடுகிறது. நிறைய நபர்கள் 30 இருக்கிறார்கள், 40 இருக்கிறார்கள், 50 இருக்கிறார்கள். 50 வருஷம் ஓடி போச்சு. இருக்கிறது மிஞ்சி மிஞ்சி போனா 10 15 மீறினா 20. இருக்கக்கூடிய ஆண்டுகளில் எதுக்குப்பா நம்ம வீணாவில் கோபப்படணும் என்றெல்லாம் தன்னை மாற்றிக் கொள்ளுகிற ஆண்டாக, பரிசோதிக்கக்கூடிய ஆண்டாக ஆக்குகிற பொழுது நிச்சயமாக அந்த ஈமானுடைய விசுவாசிக்கு, அந்த முஸ்லிமுக்கு வரக்கூடிய ஆண்டு ஹாப்பி ஆண்டாக, நல்ல ஆண்டாக, புத்தாண்டாக இருக்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் நம்முடைய கடந்த கால வாழ்வை அசை போடாமல், கடந்த கால வாழ்வை தூசி தட்டி பார்க்காமல், எப்படியோ போய்விட்டது, இருக்கிற கொஞ்ச நாள் எப்படியோ போகட்டும் என்று நினைத்து வாழுகிற காலமெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு முசீபத்துடைய ஆண்டுதான் அவனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும். இதனால் மிக தெளிவாக ஆண்டுகள் உருண்டோடுவது என்பது நமக்கு ஒரு படிப்பினையை சொல்லித்தான் சொல்லுகிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் ஒருவர் வந்து கேட்பார், என் மனசு ரொம்ப உள்ளம் ஹார்டாக இருக்குது, கடினமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீ மரணத்தை அவ்வப்போது யோசித்துக்கொள், மரணம் குறித்து அசை போடு, எவ்வளவு நாள் இருக்க போறோம் என்று உன் சிந்தனை உனக்கு வருகிற பொழுதெல்லாம் நீ செய்கிற அடாவடித்தனம், நீ செய்கிற பாவச் செயல், நீ செய்கிற குற்ற செயல் அத்துணையும் இயல்பாக, இயற்கையாக குறைக்கப்படும். இது யதார்த்தம் தானே. மரணத்தை ஒருவன் நேசிக்கிற பொழுது, மரணத்தை ஒருவன் சிந்திக்கிற பொழுது இயற்கையாக அவனுடைய கோபங்கள் குறைக்கப்படும், அவனுடைய பொய்கள் குறைக்கப்படும், அவனுடைய குழப்பங்கள் குறைக்கப்படும், அவனால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறைக்கப்படும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, மரணத்தை நீ அவ்வப்போது ஞாபகப்படுத்து. அப்படி ஞாபகப்படுத்தும் காலமெல்லாம் நிச்சயமாக அந்த மனிதன் ஆரோக்கிய சிந்தனை உள்ளவனாக, ஆரோக்கிய மனிதன் உள்ளவனாக, அவனுடைய அடுத்த கட்ட வாழ்வு மிக சிறப்பான வாழ்வாக அமையும் என்பதை தாண்டி நாளை மறுமையிலே அவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான். மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றி நியூ இயர் அன்று கண் விழித்திருப்பது, இந்த பிதத்துலாம் சொல்லுவானு இல்லை, இதுதான் பிதத்து. எதுங்க 12 மணி வரைக்கும் முழிக்கிறது, இதுவரை யாராவது சொன்னாங்களா? இதை பற்றி பேச மாட்டாங்க. பிதத்துனா எதுங்க? பிதத்து மார்க்கத்தில் இல்லாதுன்னா 12 மணி வரைக்கும் முழிக்கிறது. நியூ இயரில் முழிக்கிறது இல்லை, நீ குறிப்பாக மற்ற நாள்கள்லையும் 12 மணி வரைக்கும் முழிக்கக்கூடாது. அது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். இஷா தொழுகை முடிஞ்சுதான், உன்னுடைய வேலை தேவையை முடித்து விட்டு எவ்வளவு சீக்கிரம் உறக்கத்திற்கு செல்ல வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் உறக்கத்திற்கு செல்லணும். இந்த புதுசா பிதத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான். பகல்ல பூரா என்ற இளைஞர்கள் அதிகமாக தூங்கிடுறான். நைட்டு பார்த்தீங்கன்னா எந்த மூளை முக்கில் பார்த்தாலும் ஒரு 10 பேர் நின்று அரட்டை அடிக்கிறான், 12 மணிக்கு அரட்டை அடிக்கிறான். ஆனா அவன் தான் மார்க்கத்தை நான் தெளிவா இருக்கும் அப்படிங்கிறான். அவனை மாதிரி ஆளுதான். மற்றவங்க கூட டேஞ்சர் இல்லை. 1:30 மணி 2 மணி வரைக்கும் வீண் அரட்டை. அது ஏதாவது 10 பைசாவுக்கு பிரயோஜனமா இருக்கு, ஆனா பிரயோஜனம் இல்லை. நீ 12-1 மணி வரை முழித்திருந்து இந்த சமூகத்திற்கு என்ன கொடுத்துட போற? அதனால் இளைஞர்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். வீணாக இரவிலே முழித்திருப்பது இஸ்லாமிய ஷரியத்திற்கு எதிரானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அற்புதமான வழிமுறைக்கு எதிரானது, உடல் ஆரோக்கியத்திற்கும் எதிரானது. இன்னைக்கு சயின்ஸ் அதுதானே. நீ மவனை 11 மணிக்கு மேல நீ முழிச்சிருந்தா கல்லீரல் முதல்ல பாதிக்கும். நோயின்னு போயிட்டா சொல்றான், முதல்ல சீக்கிரம் மாத்திரை மருந்தை முடிக்கிட்டு படுத்துறையா, நீ முழிச்சிருக்க நைட் டியூட்டி பார்க்கத்தான் பிரச்சனை. எத்தனை நபர்கள் அந்த கஷ்டத்திற்காக வேண்டி ஒருவன் தொழில் செய்கிறான், அதுவே காரணம். எந்த பிரச்சனையுமே இல்லாம வெறுமனே நண்பர்களோடு மூளை முடுக்கில் முட்டுச்சந்தில் நின்று 10-15 பேர் ஒட்டுமொத்தமாக நின்று கதைப்பதை இஸ்லாம் வரவேற்கிறதா?
சாதாரண நாளிலே முழிக்க கூடாதுங்கும் போது ஒரு கிறிஸ்துவ உலகம் அன்றைய நாளை மிகப்பெரிய அளவில் அது கலாச்சாரமா ஆக்கி வச்சுட்டான். அது மிகப்பெரிய வியாபார உத்தியா ஆக்கிட்டான். அன்றைக்கு 12 மணி டங்குன்னு அடிச்சதுக்கு அப்புறம் தான் கலைஞ்சு போகணும், ஒரு மெசேஜ் பண்ணிட்டு போகணும் என்றெல்லாம் ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தப்பட்ட அந்த சூழலில் இஸ்லாமிய இளைஞன் நீ உள்ளே புகுந்து அவனோடு ஐக்கியமாக ஆகி நியூ இயரை நாங்கள் எங்க சென்று கொண்டாடுறோம், முழிச்சுதானே இருக்கிறோம், நிகழ்ச்சி தானே பார்க்கிறோம். அந்த 12 மணிக்கு டிவியை திறந்து பார்த்தா அங்கங்க வெடிக்கு உலகம் பூரா கொண்டாடுறான். நிகழ்ச்சியை பார்க்கறது தப்பா? அந்த கலாச்சாரத்தோடு ஒத்து போகிற எந்த செயலையும் அதற்காக வேண்டி விழித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் இஸ்லாத்திற்கு எதிரானது. அதனால நாங்க கிறிஸ்துவத்தை பின்பற்றல, கிறிஸ்துவ கலாச்சாரத்தை பின்பற்றல என்று சொல்லி சாக்கு போக்குகள் சொல்லி அன்றைக்கு விழித்திருப்பதை ஒரு காலம் இஸ்லாம் அனுமதிக்காது. அப்படிப்பட்ட ஒரு தீய செயல்கள் வியாபார நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டு தொழிலதிபர்களால் ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு புதிய புதிய விழாக்கள், திருவிழாக்கள், இதிலே இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் அந்த கலாச்சாரத்தோடு சேரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாக சொல்லுகிறார்கள், ஒரு காலம் வரும் மூலமாக இன்ச்சு இன்ச்சாக யூதர்களை, அந்நியர்களையும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்நியர்களை ஒரு முஸ்லீம் பின்பற்றுவான். அப்போ சஹாபாக்களுக்கு யாரை சொல்லலாம், நீங்கள் சொல்றது கிறிஸ்தவர்களையா யூதர்களையா அப்படின்னு கேட்கும்போது வேற யாரு? கடைசியில் நம்மள்கிட்ட நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய உணர்வு, நம்முடைய அடிப்படை அனைத்தையும் பேத்து செங்கலா எடுக்கக்கூடியவன் யாருன்னா கிறிஸ்துவனும் கிறிஸ்துவ கலாச்சாரமும் யூத கலாச்சாரமும் தான். அவர்கள் நாம் குறை சொல்லலை, அவர்களுக்கு அது ஓகே, அவர்கள் செய்கிறார்கள். நீ ஏன் போய் உள்ளே நுழைகிற? அடுத்த மதத்தை இழிவாக பேசுவதற்கு நான் தயாரில்லை. அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அது அவர்களுக்கு கலாச்சாரம். நீ எங்கே உன் அறிவு எங்கே போன, உன் அறிவை எங்கே அடகு வைத்து அதிலே கொண்டு போய் நீ சேருவதுதான், அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதைத்தான் நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு இஸ்லாமியன் ஒரு காலம் அந்த கலாச்சாரங்களில் ஊடுருவ கூடாது. இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழக்கூடிய நல் முஸ்லிம்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வரக்கூடிய வருடங்களில் நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளை தூசு தட்டி பார்த்து என்னென்ன கேடுகெட்ட குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் களைந்து நல்ல நல்ல குணங்களை முன்னெடுத்து வாழக்கூடிய நல்ல நசீபினை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.